குங்குமப்பூ இவ்வளவு போடக்கூடாது. குங்குமப்பூ அப்படின்னாலே எல்லாரும் என்ன நினைப்போம், பிரெக்னன்சில வந்து நம்ம குங்குமப்பூ சாப்பிட்டா ரொம்ப நல்லது, பேபி சிவப்பா பிறக்கும் அப்படின்னு நினைப்போம். இன்னும் நிறைய பேர் வந்து இந்த வீடியோல பார்த்த மாதிரி குங்குமப்பூ சாப்பிட்டால சிவப்பாயிருவோம்னு நினைக்கிறாங்க. பட் ரியலா குங்குமப்பூல நமக்கு என்னென்ன கிடைக்குது பாருங்க. அதுல சில நிறைய சத்துக்கள் இருக்கு. காப்பர் இருக்கு, மேங்கனீஸ் இருக்கு, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் சத்துக்கள் இருக்கு. பட் மெயினா அது என்ன பண்ணுது அப்படின்னா, அதுல இருக்கக்கூடிய சில கெமிக்கல்ஸ் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரின்னு சொல்லுவோம். அதாவது உடம்புல எல்லா இடத்துலயுமே இருக்கக்கூடிய வீக்கத்தை குறைக்குது. அப்புறம் நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி அதிகமாக்குது. பிளஸ் நம்மளை இளமையா வைக்கக்கூடிய சில சத்துக்களும் அதுல வந்து இருக்கு. ஒரு தாய், ஒரு பிரெக்னன்ட் லேடி அதை சாப்பிட்றப்ப அவங்க மைண்டை வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்றப்ப, ஈவன் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கிராம்ஸ் கூட, லைட்டா வரக்கூடிய கிராம்ஸ் கூட அது ரிலாக்ஸ் பண்ணுது. ஸோ அப்போ அந்த மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிறப்ப ஆட்டோமேட்டிக்கா ஷி வில் ஃபீல் வெரி ஹாப்பி. தாய்க்கு ஹாப்பியா இருக்கப்ப குழந்தையும் ஹாப்பியா இருக்கும், நல்ல நைட்டு தூக்கம் வரும். இந்த மாதிரியான சில நல்ல விஷயங்களுக்காக தான் குங்குமப்பூ வந்து நம்ம பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு கட்டாயமா பால்ல கலந்து சாப்பிட சொல்றோம். பட் பிரெக்னன்ட் லேடிஸ் மட்டும் இல்ல, யார் வேணாலும் தினமும் நம்ம வந்து கொஞ்சம் குங்குமப்பூவை மில்க்ல மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்ப அதனுடைய நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும்.